தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்கிறார், அதிசாரமாக செல்கிறார். இவ்வளவு நாளாக 7ஆம் இடத்துல அற்புதமான இருந்தார், எங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு தானே இருந்தார். ஏன் இப்படி அவர் அவசரப்பட்டு இன்னும் ஒரு 6 மாதம் இருந்துடலாமே? இன்றைக்கி நைட் தூங்கும்போது யோசிப்பீங்க, யாருக்கும் அறிவுரை சொல்லக்கூடாது, யாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடாது, நான் தெளிவாக தான் இருப்பேன், நான் தெளிவாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் படுப்பீங்க. காலைல ஒரு 4 பேருக்காச்சும் அட்வைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கிரகம் கொடுத்துரும். அப்போ நீங்கள் ஒன்று டீச்சராக இருப்பீங்க, அல்லது ஒரு இடத்துல ஒரு நிர்வாக பொறுப்பில் இருப்பீங்க, யாருக்காச்சும் ஐடியா கொடுத்து தான் ஆகணும், யாருக்கா அட்வைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைனாலும் அக்கம் பக்கத்தில் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் போய் ஒரு சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். ஒரு அதிகார உயர்வு கிடைக்கப் போகிறது, அதிகார தன்மை உண்டாகும். அதிகாரம்னா இது எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப நாளாக போராடி என்ன பண்ணே தெரியல, எவ்வளோ விஷயங்கள் என்னுடைய முழு திறமை மூலமாக நான் செஞ்சாலும் எனக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அடிப்படை ஒரு சங்கத்தில் அடிப்படை உறுப்பினராக இருந்தாலும் சரி, உங்களுடைய அங்கீகாரம் என்பது கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் இதுதான். அதே போல் நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் வீடு மனை கட்டுவதற்கான பாக்கியம் உறுதியாக உண்டு. ஒரு இடம் வாங்கி போடவாச்சு செய்வீங்க. இந்த காலகட்டங்களில் பணத்தை வச்சுக்கிட்டு வீடு கிடைக்கல, இடம் கிடைக்கலன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்த உங்களுக்கு உறுதியாக இடம் மனை வாங்குவதற்கான யோகம் உறுதியாக உண்டு. பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி அதிசாரமாக இந்த மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி பயணம் செல்கிறார். அப்போ இந்த குரு பகவான் அதிசாரமாக போகிறாருன்னா என்ன, அதோடைய விளக்கம் என்ன அப்படின்னா, குரு பகவான் பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒரு ராசியில் 1 வருஷம் நிரந்தரமாக இருப்பார். சில நேரங்கள் என்ன பண்ணுவார்னா வக்கரமாகி ரிவர்ஸில் வருவார். பல நேரங்கள் என்ன பண்ணுவார்னா பட்டுன்னு கொஞ்சம் முன்கூட்டியே நடந்து போவோம். அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வேகமாக ஒரு ராசியை விட்டு கடந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவார். இதுதான் அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்பொழுது மிதுன ராசிக்குள்ளே கடந்த மே மாதம் நுழைந்த குரு பகவான் தற்போது அதிசாரமாக கடக ராசிக்குள்ளே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி உள்ளே நுழைகிறார். அப்போ கடகராசிக்குள்ளே நுழைவதனால் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது? இந்த குருவின் பார்வை ஒவ்வொரு ராசிக்குமே பல மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ பார்த்திங்கன்னா கடகராசிக்குள்ளே அவர் நுழைஞ்சு அவர் ஒரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியினுமே பார்ப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார். தன்னுடைய 9ஆம் பார்வையாக டைரெக்டாக பார்த்திங்கன்னா மீன ராசியை பார்ப்பார், தன்னுடைய ராசியவே பார்ப்பார். அப்போ மீனத்தில் சனி பகவான் என்ன பண்ணுறாரு, வக்ரமாய் உட்கார்ந்துருக்காரு. இந்த வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல பேரை பாடாப்படுத்த வேண்டிய சூழ்நிலையெல்லாம் எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஏற்படுது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த குரு பார்வை மூலமாக சனி பகவானுடைய கொஞ்சம் அந்த வக்ர நிலையில் உள்ள தாக்கம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் நம்மளுடைய குரு பகவான் கடகராசிக்குள்ளே இருப்பார். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் ரிவர்ஸில் வக்கரமாகி மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு அதிசார பலன்கள் மூலமாக என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்கிறார், அதிசாரமாக செல்கிறார். இவ்வளவு நாளாக 7ஆம் இடத்துல அற்புதமான இருந்தார், எங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு தானே இருந்தார். ஏன் இப்படி அவர் அவசரப்பட்டு இன்னும் ஒரு 6 மாதம் இருந்துடலாமே, எதுக்கு அவசரப்பட்டு போகிறாரு அப்படின்னு நீங்கள் கூட நினைக்கலாம். உங்களுடைய ராசியின் அதிபதி தானே, அவர் தானே உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போயிருக்காரு. அவரை போகக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, அப்படிங்கிற மாதிரி தான் விஷயம். ஏன்னா உங்களையே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது.
இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, தனுசு ராசிக்காரங்க பல பேருக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இன்றைக்கி நைட் தூங்கும்போது யோசிப்பீங்க, யாருக்கும் அறிவுரை சொல்லக்கூடாது, யாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடாது, நான் தெளிவாக தான் இருப்பேன், நான் தெளிவாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் படுப்பீங்க. காலைல ஒரு 4 பேருக்காச்சும் அட்வைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கிரகம் கொடுத்துரும். அப்போ நீங்கள் ஒன்று டீச்சராக இருப்பீங்க, அல்லது ஒரு இடத்துல ஒரு நிர்வாக பொறுப்பில் இருப்பீங்க, யாருக்காச்சும் ஐடியா கொடுத்து தான் ஆகணும், யாருக்கா அட்வைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைனாலும் அக்கப்பக்கத்தில் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் போய் ஒரு சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். இது உங்களுடைய இயக்கம். அதே மாதிரி தான் நம்மளுடைய குரு பகவானும் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு அதிசாரமாக போகணுங்கிறது இயக்கம். அப்போ குரு 8ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான விருச்சக ராசியை பார்க்காரு, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான மகர ராசியை பார்க்காரு, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான மீன ராசியை பார்க்காரு. அப்போ நிம்மதியான தூக்கம் உண்டு, வெளிநாடு பயணம் உண்டு. வெளியூர் வெளி மாநிலம் போகணுன்னு ஆசைப்படுற நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் உறுதியாக வெளிநாடு பயணம் போவீங்க. திருமணமே முடியலை, திருமணத்துக்கான விஷயங்கள் செயல்படலை, அல்லது திருமணம் முடிச்சும் ஒரு இல்லற வாழ்க்கை என்பது அந்த அளவுக்கு ஒரு பலமாக இல்லை, ஒரு ஒற்றுமையாக இல்லை அப்படின்னு வருத்தப்படுற அல்லது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷம், இணை புரியாத அந்யோன்யம், இணை புரியாத பாசம் என்பது உறுதியாக உண்டு. அதே போல் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட தடங்கள் விலக போகுது. பணம் கொஞ்சம் நல்லா செல்வாக்காக இருக்க போகிறீங்க. அப்பாடி பணம் பிரச்சனை முடிஞ்சப்பா, எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டியச்சு, எத்தனை பேருக்கு ஒரு அழுத்தத்தை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு, எல்லாருமே என்னை தான் டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு வருத்தப்படுற அத்தனை விதமான தனுசு ராசி என்பவர்களுக்கும் இந்த கோச்சார கிரகங்களான குரு பகவான் அதிசாரமாக சென்றது மூலமாக உறுதியாக உங்களுக்கு பணம் பிரச்சனை நீங்க போகிறது, ஒரு அதிகார உயர்வு கிடைக்கப் போகிறது, அதிகார தன்மை உண்டாகும். அதிகாரம்னா இது எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப நாளாக போராடி என்ன பண்ணே தெரியல, எவ்வளோ விஷயங்கள் என்னுடைய முழு திறமை மூலமாக நான் செஞ்சாலும் எனக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அடிப்படை ஒரு சங்கத்தில் அடிப்படை உறுப்பினராக இருந்தாலும் சரி, உங்களுடைய அங்கீகாரம் என்பது கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா, உங்களுக்கான அங்கீகாரம் இதுதான், நீ வெற்றி பெறுவாய், உனக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது என்பதை குரு பகவான் உணர்த்துவார் என்பது உண்மை. அதே போல் நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் வீடு மனை கட்டுவதற்கான பாக்கியம் உறுதியாக உண்டு. ஒரு இடம் வாங்கி போடவாச்சு செய்வீங்க. இந்த காலகட்டங்களில் பணத்தை வச்சுக்கிட்டு வீடு கிடைக்கல இடம் கிடைக்கலன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்த உங்களுக்கு உறுதியாக இடம் மனை வாங்குவதற்கான யோகம் உறுதியாக உண்டு. சில தனுசு ராசி அன்பர்கள் புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சி கூட எடுப்பதற்கான பாக்கியம் உண்டாக போகிறது. குடும்ப ஒற்றுமை அதிகமாக ஏற்படும், நண்பர்களுக்குள் அதிகமான ஒற்றுமை ஏற்படும். உங்களுக்கு ஹெல்த் வாய்ஸாக கொஞ்சம் பாதிப்பு உண்டு. ஹெல்த் வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக நைட் நேரத்தில் சாப்பிட்றணும், இல்லைன்னா உங்களுக்கு ஜீரணம் கோளாறுகள் ஏற்படும். அப்போ ஏதாச்சும் ஒரு வயிறு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா குரு 8 நாளே வயிறு வலி சம்மந்தப்பட்ட 6-8 நாளே வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இயற்கையாகவே வந்துடும். அப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களில் உள்ள நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு உங்களால் முடிஞ்சளவு மறக்காமல் நீங்கள் சிவ ஆலயம் சென்று மாதத்தில் ஒரு வியாழக்கிழமையாச்சும் அல்லது 4 வியாழக்கிழமையும் நீங்கள் குரு பகவானுக்கு கொண்டகடலை மாலை சாற்றினீர்கள் என்றால் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம், உங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனைக்கும் நல்ல விதமான தீர்வை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. அதாவது நம்ம பல யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இருந்தாலும் நம்முடைய பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் மூலமாக நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது.
நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் மட்டும் கிடையாது, வெளிநாடுகள்லேருந்து பல நாடுகள்லேருந்து நமக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு, சனி பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க, குரு பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க, ராகுகேது பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க. ஸோ அத்தனை வீடியோலையுமே அதிக கமெண்ட்ஸ் நம்ம பேசுனதில் வாங்கின ஃபஸ்ட்டு சேனல் அப்படின்னா நம்முடைய பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் தான். அதுக்கு உங்களுடைய மேலான ஆதரவு தான் காரணம். நம்ம வீடியோ போட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுறீங்க, அதே போல் உங்களுடைய கமெண்ட்ஸும் கொடுக்கீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல விதமான கமெண்ட்ஸ் அதிகமானவர் கொடுக்கீங்க. சில நபர்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிப்படைஞ்சிருப்பாங்க, அதனால் அவங்க சில தேவையில்லாத கமெண்ட்ஸும் அவங்க மனசுக்குள்ள வார்த்தைகளை வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வருத்தப்பட போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வேலையை சரியாக பார்க்கணும். அப்போ தான் நம்ம அத்தனை பேருடைய வாழ்க்கைக்குரிய விஷயங்களை ஒரு கிரக ரீதியாக ஆராய்ந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ பேசுன அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் அதிசாரமாக, அதாவது குரு பகவான் அதிசாரமாக செல்லும்பொழுது உங்களுக்கு ஏற்படும், உங்களுடைய ராசியின் ரீதியாக உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் அப்படிங்கிற பொது பலன் தான் பார்த்துருக்கீங்க. இது ஒரு 20% சேஞ்சஸ் கண்டிப்பாக உண்டு. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் தெளிவாக சொல்ல முடியும். அப்போ நீங்கள் மறக்காமல் இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு கொடுங்க. மேலும் உங்கள் மூலமாக நாங்கள் வளர்ச்சி அடைய உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம்.